வெல்கம் டு சரிகமபா சீனியர்ஸ் 5க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். எப்போது கண்கள் நீயே காற்றும் அப்படி லைக் மையா மையா அடிக்கடி நீ அனைத்ததை அறிவு அன்பென பழகை அனைத்ததை அறிவு அப்படி ஒரு வாய்ஸ் பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் ஓரம் மூத்துளி நீரும் நீ வடித்தால் மனம் தாங்காது பொன்முகம் கொஞ்சம் எங்கிருந்து வாரீங்கள்? இதுக்கு முதல் போராட்டங்கள் பாடிய அனுபவம் இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ல பாடுவேன். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிக் ஆடிஷன் இது மற்றது நீங்கள் ஆன்லைனில் பாடி அனுப்பி அப்படி தான் செலக்ட் பண்ணி பாருங்களோ? ஆன்லைனில் ஃபர்ஸ்ட் அனுப்பிடுவாங்க, ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ லைவ் ஆடிஷன். சரி, வாழ்த்துக்கள். இப்போ இங்கே யாழ்ப்பாணம் வந்திருக்கீங்க, எந்த இடத்துல இருந்து வரீங்க? யாழ்ப்பாணம் வந்திருக்கிறீங்க. எங்களுக்காக வந்து பார்க்குற நேயர்களுக்காக வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல ஒரு சூப்பராக பாடுறீங்க. தொடர்ச்சியாக பாடி ட்ரை பண்ணுங்க. இன்னொரு பாட்டு காட்டுமா? இன்னொரு பாட்டு பாடி காட்டுங்க, பிடிச்ச பாட்டு. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். இந்த தேர்வில் வந்து நீங்கள் வெற்றி பெற்று சூப்பர் சிங்கர் மேடையில் நாங்கள் உங்களை பார்க்கணும்னு சொல்லி வாழ்த்துறோம். சீத்தாமல் சரிகமா மேடையில் வந்து உங்களை பார்க்கணும்னு ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக இதை முன்னெடுங்க, அதை மியூசிக்கை பண்ணுறோம். சிந்தும் கண்கள் மூடனே பாருங்கள் வண்ண கண்கள் மாடனே முகங்கள் என்னும் கண்கள் தேங்கினே தாகங்கள் இன்பக் கண்கள் காதல்
வணக்கம் அக்கா. வணக்கம். ஓ நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் மன்னலேருந்து வரேன். மன்னா ஆறு இதுக்கு முன்னாலே நீங்கள் பாடி அனுபவங்கள் இருக்கா? சக்தி டிவியில் பாடி இருக்கிறேன். சக்தி டிவியா? சக்தி சூப்பர் ஸ்டார் பாடு? இல்லை சக்தி க்ரோனில் பாடி இருக்கிறேன். அப்பா அம்மாலாம் நல்லா பாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பாடு பாடி கேட்குறேன். சூப்பர். இந்த நிகழ்ச்சியில் வந்து வரைகளை வந்து உங்களுக்கு என்ன முதல் அறிமுகமானது ஜாழ்ப்பாணத்தில் செய்கிறாங்கன்னு சொல்லி? எனக்கு வந்து எல்லாருமே அந்த விளம்பர இதை அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த நம்பருக்கு அனுப்ப சொல்லி அதனால நான் அனுப்பினேன்னா செலக்டட் சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் கிடைக்கும் நம்புகிறோம். மற்றது வந்து நீங்கள் நான் போன முறை என்ன அனுபவம் வந்து இதில் பயந்து விடுறேன். நீங்கள் இப்போ இதில் கூட கேட்பாங்க அந்த கர்நாடக மியூசிக் போப் எல்லாமே எல்லாம் மிக்சிங்காக கேட்பாங்க. 2-3 இது பாட சொல்லி லைக் இப்போ எப்படி சொல்கிறது இப்போ எப்போது கண்கள் நீயே காற்றும் அப்படி லைக் மையா மையா நிலாவை வண்ணம் அது சாதனா மெலடியும் இருக்கணும் அடிக்கடி நினைத்ததை அறிவு அன்பின் பழகை நினைத்ததை அறிவு அப்படி ஒவ்வொரு வயசுல வரும். ஸோ கேர் இல்லை அந்த வாலிப கூட்டமெல்லாம் பஸ்ஸில் கூடுதப்பா போலீஸ் பந்த பஸ் போட்டோல ஆடுதப்பா என்னோட கைபேசியோ எப்போதும் சினுங்குதப்பா அப்படி வரும். அப்படி கேட்பாங்க. ஆனால் பாடுங்க நல்லா இருக்கும். தேங்க்யூ. நீங்கள் மட்டுமா வந்தீங்க அல்லது? நான் மட்டும்தான். நீங்கள் மட்டும்தான் வாங்க. ஓகே நன்றி அக்கா. வெல்கம் டு சரிகமபா சீனியர்ஸ் 5க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ வந்து போன சீசன் வந்து நான் இங்கே தான் ஆடிஷன் பண்ணேன். இதே மாதிரி வந்துருந்தீங்க நிறைய பேருக்கு முன்னாடி கலந்துருந்தவங்க தெரியும் நினைக்கிறீங்க. போன சீசனும் இதே ஜாஃப்ரால் நடந்தது, ஆனால் வேற இடத்துல நடந்தது. ஸோ நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டீங்க. உங்களோட ஆர்வமும் உங்களோட அந்த தூண்டுதலும் தான் இன்னொரு வாட்டி மறுபடியும் இங்கே ஸ்ரீலங்காவில் சீனியர்ஸ் ஆடிஷன் பண்ண. ஒரே நிமிஷம் சைலண்டா இருங்க. ஓகேவா? உங்களோட ஆர்வம் தான் எங்களை மறுபடியும் ஸ்ரீலங்காவில் வந்து ஆடிஷன் பண்றதுக்கான ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ வந்து நான் போன வாட்டி இங்கே ஸ்ரீலங்கா வரும்போது என் லைஃபே ஆக்சுவலாக டர்ன் ஓவர் ஆச்சு. இது கில்மிஷாவோட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை வந்து லைவ் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து எனக்கும் இலங்கைக்கும் வந்து நிறைய பாண்டிங் இருக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஸ்ரீலங்கானா ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே வந்து ஆடிஷன் பண்ணி உங்க எல்லாரையும் மீட் பண்ணதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் நன்றி. அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஸோ வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன் நடக்க போகுது. ஓகேவா? இவர் தான் வந்து நம்மளோட ஷோவோட கண்டென்ட் டைரக்டர். அவர் பேர் வந்து பொன்மணி. ஸோ நம்ம ஷோவில் கண்டென்ட் டைரக்டராக இருக்காரு. சரிகமபால நீங்கள் பார்க்குற எல்லா கண்டஸ்டன்ஸோட பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரிஸ் எல்லாமே அவர் பண்ணது தான். சரியா? ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆடிஷன் நடக்க போகுது சரிகமபால. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ஆடிஷன்ஸில் பாடி இருக்கலாம், இல்லை பாடாமல் இருக்கலாம், ஃப்ரெஷராக இருக்கலாம், இது என்னோட ஃபர்ஸ்ட் ஆடிஷன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கலாம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து எல்லா ஜானர் ஆஃப் சாங்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஒரு வெஸ்டர்ன், கிளாசிக்கல், ஃபோக், மெலடின்னு சொல்லி எல்லா ஜானர்லையும் ஒரு பாட்டு கேட்பாங்க. பட் ஆனால் இன்னைக்கு வந்து நடக்க போகிறது வாய்ஸ் டெஸ்ட். உங்களோட குரல் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம், உங்களோட ஃபீல் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். பட் ஆனால் எல்லா ஜானரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லா ஜானர்லையும் ஒரு பாட்டு. ஏன்னா இது ஒரு காம்படிஷன் ஷோ. ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு ரவுண்ட் வைப்பாங்க. இன்னைக்கு ஒரு வாரம் ஃபோக் ரவுண்ட் இருக்கும், ஒரு வாட்டி கிளாசிக்கல் சாங்ஸ் இருக்கும், மெலடி சாங்ஸ் ரவுண்ட் இருக்கும். ஸோ எல்லா ரவுண்டுக்கும் ஏற்ற மாதிரி உங்களால் பாட முடியுதா, உங்களுக்கு அதுக்கு வந்து இது இருக்கான்னு சொல்லி பார்த்து தான் இன்னைக்கு வந்து செலக்ட் பண்ண போகிறோம். சரியா? அதான் ட்ராவல் ஆக போறீங்க. மொத்தம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஆடிஷன் பண்ணியிருக்கோம். ஸ்ரீலங்காவில், மலேசியாவில் ஆடிஷன் நடக்குது. 25,000 பேருக்கு மேலே ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வரப்போகிறது என்னவோ 25 பேர் தான். அந்த 25 பேரை நீங்கள் மாறுறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப ஒரு எந்தோட பாடணும். அப்புறம் வந்து ரொம்ப டீட்டெயிலிங்கோட பாடணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? ஆனால் பயப்படாமல் பாடுங்க. இங்கே எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. நீங்கள் என்ன மியூசிக்கில் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை டெலிவர் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஓகேவா? ரொம்ப பதட்டப்படாதீங்க, ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க ஆக்சுவலாக. சரியா? ஆல் தி பெஸ்ட். நல்லா பாடுங்க. எல்லா ஜானர்லேயும் ஒரு சாங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வேறு எதாவது சொல்லணுமாண்ணா?
ஃபார்ம் எல்லாம் வந்து அடித்தல் திருத்தல் இல்லாம எழுதுங்க. அந்த ஃபார்ம் தான் உங்களோட ஐடென்டிட்டி. ஏன்னா இங்க இருந்து உங்க ஃபார்மை மட்டும் தான் நாங்க எடுத்துட்டு போக போறோம். அதுல ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் நீங்க எழுதுறீங்களா, கான்டாக்ட் நம்பர் அது 2 நம்பர் 3 நம்பர் இருந்தாலும் எழுதுங்க. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமா தான் வரப்போகுது. இங்க நாங்க சொல்ல போற எல்லா மெசேஜஸுமே ஃபோன் மூலியமாவோ இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் மூலியமாவோ தான் உங்களுக்கு வந்து சொல்ல போறோம். சரியா? அதனால அந்த நம்பர் மட்டும் கரெக்டா எழுதுங்க. ஃபார்ம்ல வந்து ஜென்யூனான பதில் மட்டும் எழுதுங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் யாரு? நம்பர் 1 இருக்காங்களா? முதலாவது ஆடிஷன். வணக்கம். வணக்கம். முதலாவது வந்து நீங்க இப்போ இன்டர்வியூ எடுத்துருக்கீங்க. இப்போ இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்கீங்க. என்னென்ன பாட்டு படிச்சிருக்கீங்க? நான் 2 சாங் படிச்சேன். அதுக்கப்புறம் அவையில பார்த்துட்டு நம்ம ஒரு சாங் கேட்டேன். என்ன சாங் படிச்சீங்க? படிச்சு காட்டுங்க. நான் அங்க சாங் படிச்ச சாங் படிக்காம வேற. ஓகே ரைட். வாய்க்காலையும் வயல் காட்டையும் படைத்தால் எனக்கென கிராம தேவதை தெம்மாகையும் தெருக்கூத்தையும் நினைத்தால் இனித்திடும் வாழும் நாள் வரை குழந்தைகள் கூட குமரியுமாட வண்ண மாருதம் பாடுதோ மலைய மாருதம் தேடுதோ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் வண்ணக்கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிகள் குயில்கள் பாட வண்ணக்கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிகள் குயில்கள் பாட புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம் பூ பூக்கும் மாசம் தை மாசம். இப்போ என்ன சொன்னாங்க ஜட்ஜஸ் வந்து? ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்க? கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன்னு சொன்னாங்க. எங்க வந்தீங்க நீங்க? நான் வெல்வெட்டுத்துறை பிரபாகரன் சந்தோஷம். நீங்க முதல்ல இது எப்படியாவது நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கீங்களா? என்ன மாதிரி ஆடிஷன்ல? இல்ல போன முறை ஆடிஷன் வந்தீங்க கிடைக்கல. அதுக்கப்புறம் இது நம்பிக்கையோட வந்திருக்கீங்க. கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கை. தேங்க்யூ. வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்கள் வந்து இப்போ குறுகிய காலத்தில் வந்து டிக்டாக்ல எல்லாம் ஃபேமஸ் ஆயிருந்தீங்க. பாட்டு பாடி வேலை நேரங்களில் வந்து பாட்டு பாடி அது எந்த காலகட்டத்திலேருந்து உங்களுக்கு ஆரம்பமான வேலை நேரத்தில் பாட்டு பாடி? இந்த நான் சின்னத்துலேருந்து பாடுவேன். பாடி இப்போ வேலை செய்யும் போது பாடி வேலை செய்வேன். ஆனால் எதுவுமே போடுறல, சோசியல் மீடியா எதுவும் போடுறல. இப்போ டிக்டாக் ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு 40 நாள் ஆகுது. 40 நாள் ஆகுது. எனக்கு ஒரு 22 ஓப்பன் பண்ணி 22 நாளைக்குள்ள இப்படி நடந்தவன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? நீங்களே எதிர்பார்த்துக்க மாட்டீங்க சான்ஸ். நீங்க உங்களோட பேர் சொல்லுங்க முதல்ல. எந்த இடம்? என் பேர் ஹாரிஸ். ஹாரிஸ். ஓகே. நான் திருவண்ணாமலை மூலிப்பத்தானே கிராமத்துலேருந்து வரேன். நீங்க ஒரு எதிர்பார்க்கல டிக்டாக்ல வந்து உங்களோட லைஃப் நல்ல சேஞ்ச் ஒன்று ஆகும். ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு சீத்தமிழ் ஒரு இடம் கிடைக்கும் நான் நம்புறோம். எங்களுக்கான ஒரு பாட்டு பாடி காட்டுங்களா? பூவிலியோரம் ஓர் துளி நீரும் நீ வடித்தால் மனம் தாங்காது உன்முகம் கொஞ்சம் வாடி நின்றாலும் நான் துடித்தேன் வழி தாளாது 10 மாசம் சுமந்து பட்ட பாடும் மறந்து பிள்ளை செல்வம் பிறக்க அள்ளி கையில் எடுத்து தாயும் நீயே தவமிருந்தாயே வாகுதம்மா பிள்ளையே வாற்றுவதோ என்னை நீயே அம்மா அம்மா எந்த நாருயிரே நானும் நீயும் என்றும் ஓருயிரே. நன்றி அண்ணா. சூப்பர். நல்லா இருந்துச்சு. நீங்க வந்து இப்ப சிறு வயதுல இருந்து உங்களை பாடுற மாதிரி இருந்துச்சா அல்லது? சிறு வயதுல சின்ன வயசுல இருந்து இயற்கையாவே அப்படி. உண்மையில குறுகிய காலத்துல அதிகமான பார்வைகளை கொண்ட
ஆளாக நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு இங்கே வரணும்னு சொல்லி என்ன அழைப்பு வந்ததா இல்லை இந்த மாதிரி அழைப்பு வந்துட்டு வந்துருந்துச்சு? உண்மையில் வந்து யாழ்ப்பாணம் மட்டுமில்லை, இப்போ இலங்கையிலேருந்தும் நிறைய பேருக்கு நல்ல சந்தர்ப்பம். போன முறை யாழ்ப்பாணம் அதாவது வெளி மாவட்டத்துலேருந்து சான்ஸ் வந்தது. இந்த மாதிரி யாழ்ப்பாணத்துலேருந்து கூடுதலாக செலக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். உண்மையில சந்தோஷமா இருக்குன்னு சொன்னால், இப்படியான நிகழ்ச்சி மூலம் வந்து யாழ்ப்பாணம் மட்டுமில்லை, இலங்கையில் இருக்கிற டேலண்ட் வந்து வெளியில் தெரிய வர, அதாவது இந்திய ஊடகங்கள் வந்து பார்வையாளர் தான் அதிகம். அதில் வந்து இப்படி டேலண்ட் வந்து தெரிய வர சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு இன்னொரு பாட்டு ஒன்று பாடிக்காதீங்களா? காண கருங்குயிலே காதல் பாவமடி, காதல் கணக்கினிலே கண்ணீதாலாவமடி, ஆசை உண்டானது அதில் வீடு ரெண்டானது. காண கருங்குயிலே காதல் பாவமடி, பூமியில் நான் பிறந்த ஜாதகம் மாறுது, என் விதி மேடை கட்டி நாடகம் ஆடுது. வஞ்சியே என் மனம் உன்னிடம் என் வந்தது, வந்ததால் இத்தனை துன்பமும் வாய்ந்தது. வேதனை சோதனை யாரிடம் நான் சொல்வது, என் மனம் இன்றுதான் அம்பலம் ஆனது. நீயும் என் துக்கத்திலே நில்லு மறுபக்கத்திலே, நேரம் ஒரு காலம் வரக்கூடும் அன்று ஒன்றாகலாம். காண கருங்குயிலே காதல் ஓர் பாவமடி. நன்றி நன்றி. என்ன சொல்ல பாருங்க, இப்போ நீங்கள் உங்களுக்கு இன்டர்வியூ போயிட்டீங்களா? இந்த மாதிரி போயிடல. கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம கிடைக்குமே சொன்னால் நீங்கள் நல்லா பாடுறீங்க. வாழ்த்துக்கள் அண்ணா. உங்களை கண்டிப்பாக நாங்கள் சீத்தமிழ் முறையில் பார்க்கணும். நன்றி அண்ணா. வணக்கம் மகா. வணக்கம். நாங்கள் முதல்ல உங்களை இன்டர்வியூ எடுத்திருந்தோம். இப்போ நீங்கள் ஆடிஷனுக்கு போய் வந்துட்டீங்க. என்ன கேட்டிருந்தாங்க டீச்சர்ஸ் வந்து என்ன சொன்னாங்க? நான் வேற வேற வாய்ஸ்ல எல்லாம் பாடுறது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன மெலடி இந்த மாதிரி கிளாசிக்கல் எல்லாமே பாடி காட்டிட்டேன். அதுக்கு பிறகு அதை மாதிரியும் பாடி காட்ட சொன்னாங்க. வேற வாய்ஸ்ல பாடுவீங்கடா, இமிடேட் பண்ணி பாடுவீங்களான்னு சொல்லி போட்டு அதெல்லாம் பாட வச்சுட்டு போங்க, பட் ஓகேன்னு சொன்னா நாங்க வந்து கண்டக்ட் பண்றோம்னு சொல்லியிருக்கோம். என்னென்ன பாட்டு வந்து பாடி காட்டுறீங்க? நான் வந்து மெலடியில வந்து அலைக்கடலாலம், இளையராஜா சாங் பாட சொன்னாங்க. ஸோ அதுக்கு நான் வழிநடிகை காட்டுமதி பாடியிருந்தேன். அப்புறம் வந்து ஏதாவது குத்துப்பாட்டு மாதிரி அதுக்கு அழகா பிறந்துப்பட்டு அரடி சந்தனக்கட்ட அந்த சாங் பாடியிருந்தேன். அப்புறம் வந்து வெஸ்டர்ன் சாங்ல முக்காலா முக்காப்பிலா சாங். அண்ட் தென் வந்து நான் வாய்ஸ் உடனே சேஞ்ச் பண்ணி ஒரு 8-10 பாட்டு பாடி காட்டியிருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த இதே மாதிரி டேலண்டோட வர மாட்டாங்க. என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு என்ன சொல்கிறோம், உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பாட டேலண்ட் நிறைய பாடல் தெரியும். அந்த யோசிக்கிறேன் சொன்னேன். எல்லாரும் சில பேர் வந்து சொன்னாங்க 2 பாட்டு வந்து உங்களுக்கு அப்படி அதில் சொன்னாங்களே அந்த அவங்க சொல்லியிருந்தேன் டீச்சா வந்து நீங்கள் எல்லா டோன்லேயும் பாடணும்னு சொன்னாங்க. இதுக்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அது சொல்லியிருந்தாங்க, மெசேஜ் தரணும்னு சொன்னாங்க. அதை நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணல. அது அம்மா அப்பா நல்லா பாடுவாங்க, அதனால அப்படியே. சரி சரி. இப்போ அங்கே ஜட்ஜஸ் பாடி காட்டின பாட்டு வந்து வேறு பாடுறது, ஜட்ஜஸ் பாடி காட்ட பாட்டு பாடி காட்டுவாங்க. அலைக்கடலாயோ நிலவு அறியாதோ ஏலோ ஏலேலோ, அடிமனதாகம் வெளியில் தெரியாதோ ஏலோ ஏலேலோ, பாதமாறுமேதும் எங்கோ தொலைந்தவளானோ, ஆயிலே தடமெதுவோ ஏலோ ஏலேலோ, வான்வழியில் மீனொளியில் செல்ல ஏலோ ஏலேலோ. கண்டிப்பாக வந்து சீக்கிரம் உங்கடையில் கூடிய சீக்கிரம் பார்க்கணும். ஐயோ அண்ணா, அது எனக்கு தெரியாது. ஓகே, நன்றி அக்கா.
வணக்கம் தங்கச்சி. வணக்கம் அண்ணா. இந்த நிகழ்ச்சிக்கு எங்கேருந்து வரீங்க? எந்த ஊர்? எனது ஊர் வந்து ரத்னபுரி. நான் இப்போ ராமநாதன் அகாடமியில் படிச்சுட்டு இருக்கேன். ரத்னபுரி ராமநாதன் அகாடமி. சங்கீதம் படிக்கிறீங்க? ஆமாண்ணா. அப்போ சங்கீதம் நல்லா பாடுவீங்க. ரைட். எங்களுக்கு இன்றைக்கி பாட்டு பாடி காட்ட போறீங்க. என்ன பாட்டு பாடுற பிளானில் வந்தீங்க? மலர்கள் ஏற்பாடு தான் பிளானில் வந்து. அது மாதிரி நீங்கள் இப்போ கர்நாடக சங்கீதம் முறைப்படி படிச்சின மாதிரி அந்த ஃபோக் சாங் எல்லாம் பாடக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு. சரி, ஓகே. எங்களுக்கு பாட்டு பாடி காட்டுங்க. மேகம் திறந்த கொண்ட மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒளிந்து கொள்ளவா, மார்பில் ஒளிந்து கொண்டாள் மாறன் நம்புவர், கூந்தலில் ஒளிந்து கொள்ள வரவா, கூந்தல் தேவன் தூங்கும் பள்ளி அறையா அறையா, மலர் சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையா, நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதீரவே, பேரை சொன்னால் போதும் நின்று வழிவிடும் காதல் நதி, சுவாசமின் மூச்சு உன் வார்த்தையின் பேச்சு, ஐந்தாறு நூற்றாண்டு வாழ்வோம் என் வாழ்வேவா. சூப்பர் சூப்பர். வேற லெவலில் பாடுறீங்களா? என்ன மாதிரி உங்களோட படிப்பு எல்லாம் முடியுதோ நம்ம இருக்குதா? இன்னொரு 1 year இருக்கு. 1 year இருக்குது. அதுக்கு சரி. வேற இன்னொரு பாட்டு வேற இருந்தோம் இல்ல. ஒரு பெண்ணாக உன்னில் நானே பேராசை கொண்டேன், உன்னை முன்னாலே பார்க்கும் போது பேசாமல் நின்றேன், இதற்காக உன்னை எதிர்பார்க்கிறேன், எனக்குள்ளே நானும் தினம் கேட்கிறேன், முதல் பெண் தானே நான் தானே, இவன் பின்னாலே போவேனே, இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்த காதல் 2 எழுத்து, விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன். சூப்பர் சூப்பர்.